ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகீரை வந்து அதோட சத்துக்கள் வந்து வீணாகாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து செய்யலாங்க. இதுக்கு நான் வந்து துவரம்பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க, 2 வந்து தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், சீரகம் அதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தக்காளியை 2ஐயும் வந்து அரிஞ்சு போட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு குக்கரில் வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டுங்க, அதுக்குள்ளார வந்து நம்ம கீரையை வந்து அலாசி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எப்பொழுதுமே வந்து இந்த கீரையில் தண்டு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட முழு சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போது பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரை பருப்பாக தான் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரையெல்லாம் நல்லா வந்து அலாசி எடுத்தாச்சுங்க. நம்ம வந்து கீரையெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம கீரையை முதல்லையே பருப்பில் போட்டு வேக வச்சிட்டோம்னா அதோட சத்துக்கள் வந்து வீணாயிருங்க. இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீரையோட முழு சத்துமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கீரையை நல்லா வந்து கிளறி விட்டுட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூட்லேயே கீரை வந்து பாதி வந்து வெந்துடும். கீரையெல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுறணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கீரை வந்து 1 வேக்காடு வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து இப்படி பச்சையாக தான் இருக்கணும். பாருங்கள், ஒரு கீரை தண்டை வந்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா வந்து இப்படி நசுங்கணும். அப்போ வந்து கீரை வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த வேக்காடு வந்து போதுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தாளித்து ஊற்றிக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறோம், சீரகம் 1 டீஸ்பூன் போடுறோங்க, உளுத்தம்பருப்பு போடுறோம், கடலைப்பருப்பு போடுறோங்க. எப்பொழுதுமே கீரைக்கு சீரகம் அதிகமாக போடணுங்க. 10 சின்ன வெங்காயமும் 1 பெரிய வெங்காயமும் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் போடுறேங்க. இதெல்லாம் போட்டால் தான் நல்லா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா போட்டுக்கலாங்க, கறிவேப்பிலை போடுறேங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து வணங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வந்து சருகு மாதிரி வணங்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெங்காயமெல்லாம் நல்லா வந்து வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கீரையில் ஊற்றிக்கலாங்க. இந்த கீரையில் வந்து சூட்டோடு நீங்கள் கடையிற மாதிரி இருந்தால் கடைஞ்சிக்கோங்க. எப்பொழுதுமே கீரைக்கு வந்து முன்னாடியே வந்து உப்பு போடக்கூடாதுங்க. இப்போ தான் நான் பாருங்கள் உப்பு போடுறேன். இப்போ கீரையை வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டு நான் பல்ஸ் மோடில் போட்டு எடுக்க போகிறேங்க. நல்லா ஆற வச்சு கீரையை வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம்னா இப்படி நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுக்கும் பொழுது இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்து அரைஞ்சிருங்க. இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கமகமகமான வாசனையோடு நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதோட சத்துக்களும் வந்து வீணாகாது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.